सत्यं व्रतस्य द्रमिलाभिभर्तुः नदी जले तर्पयतस्तदानि कराञ्जलौ सज्ज्वलिताकृतिस्त्वम् अदृश्यथाः कश्चन बालमीनः. परम करुणामूर्तिயான பகவானுடைய அம்சங்கள்ல பிரிவுகள்ல வழிபாட்டு முறைகள்ல ஒன்றா உள்ள சாஸ்தா, ஐயனார், ஐயப்பன், இப்படி பல வகையில போற்றக்கூடியதான நம்ம ஐயப்பன் கோவில்ல திருச்சியில கார்த்திகை மாசத்துல இன்று முதல் 10 நாட்கள் சனாதன தர்மத்துல வைதீகமான நமது ஹிந்து மதத்துல உள்ள உயர்ந்த விஷயங்களை இதிகாச புராணங்கள் மூலமாக எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பானது 1986 எங்க குடும்பத்துக்கு உண்டு. இந்த கோவில் கும்பாபிஷேகமானத்திலேருந்து இன்னி வரை 2 வருஷம் இருந்ததுன்னா 40 வருஷம் ஆப்போகுது. கும்பாபிஷேகமானத்திலேருந்து எங்க அப்பா வந்திருந்தார். அதுக்கு பாபு தீட்சிதர்னு. அதுக்கப்புறம் நான் வந்துன்னு இருக்கு. இதுக்கு காரணம் ஐயப்பனோட கருணை. யாருக்கு என்ன கடமை என்று ஐயப்பன் சங்கல்பிக்கிறாரோ அவர்களை அந்த காரியங்கள்ல பயன்படுத்திக்கிறார். இதுதான் நம்ம மதத்தினுடைய அடிப்படை விஷயம். நான் செய்யறேன், என்னால இது நடக்கிறது, என்னால இது ஆனது, என்னாலதான் இது முடியும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு மௌட்யம்னு பேரு. மௌட்யம்னா மூடத்தனம். மாபெரும் உலகத்தை இயக்கக்கூடிய பரம்பொருளான பரமாத்மாவுக்கு நாம் ஒரு அணுவிலையும் ஒரு அணு. நம்ம கிட்ட பகவான் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான் அப்படின்னு சொன்னா நாம் அதனால் கர்வத்தை அடையக்கூடாது. அத பாக்கியம் அப்படின்னு நினைக்கணும். இவ்வளவு பெரிய பொறுப்பை பகவான் நம்ம கிட்ட ஒப்படைக்கிறான். எத்தனையோ மனிதர்கள் உலகத்துல ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டுதான் இருக்கும். ஒருவரும் ஒரு நிமிஷம் கூட செயல்படாமல் இல்லை. மூச்சு விடுறது உள்பட ஒரு காரியம் தானே. உட்கார்ந்து யோஜனை பண்றது, டிவி பார்க்கறது, வம்படிக்கிறது, போன் பேசுறது, இல்லைன்னா 24 மணி நேரமும் சாப்பிட்றது, ஏதோ ஒரு காரியம் செஞ்சுன்னு தானே இருக்கும். எல்லா உயிரினங்களும் உலகத்துல செயல்படுகிறதே, காரியங்கள் செய்யறது. அதுல மனித பிறவியான நம்ம இறைவன் 6 அறிவோட படைத்து அந்த 6 அறிவுக்கு அடையாளமான விரும்புதல், அறிதல், விரும்புதல், செயல்படுதல் அப்படிங்கிற 3 தன்மையை பகவான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கான். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க கூடிய அறிவை கொடுத்திருக்கான். அதுக்குதான் பகுத்தறிவுன்னு பேர். அப்புறம் அதை விரும்புறோம். நாம் என்னத்தை விரும்பினோமோ அதை நாம் அடையறதுக்கு முயற்சி பண்றோம். சில பேருக்கு விரும்புதல் இருக்கும். ஒரு நாய் ஒரு தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தண்ணி கிடைக்கணுமே, தெரு முழுக்க சுத்தும். எங்க எப்ப கிடைக்கும்னா அதுக்கு தெரியாது. ஏன்னா ஊர்ல உள்ள குளத்தெல்லாம் வெட்டி மூடி வீடு கட்டியாச்சு. அதுக்கு தண்ணி எங்க கிடைக்கும்னு தெரியாது. ஒரு முதுகு சொரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மாட்டை கவனிச்சோம்னா அதால முதுகு சொரிஞ்சுக்க முடியுமா? அதை கட்டி வேற போட்டு வச்சிடும்.
நாம எப்ப அவிழ்த்து விடுறோமோ அப்ப ஓடிவே பக்கத்துல உள்ளதுல அப்படி முதுக தேய்ச்சுக்குவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரமா அரிச்சுதோ. நமக்கெல்லாம் அப்படி இல்லையே. எனக்கு தாகமா இருக்கு தண்ணி குடிக்கணும்னு தண்ணி கிடைக்கிறது விஷயம் இல்ல. தாகம் வந்தா தண்ணி தேவைப்படும் பக்கத்துல கொண்டு வச்சுட்டு இருக்கேன். தாகமா இருக்கிறதே தண்ணி குடிக்கிறோங்கிறது விஷயம் இல்ல. எனக்கு தாகம் ஏற்பட்டா இது மாதிரி ஒரு சுதந்திரம், ஃப்ரீடம் எதற்கு கொடுத்திருக்கான்ங்கிறத யோசனை பண்ணணும் நாம். அப்ப நாம் மிருகங்களுடைய தேவைகளான உண்ணுதல், உறங்குதல், குழந்தைகளை பெற்றுக்கிறது, தன்னை காப்பாத்திக்கிறது, இந்த செயல்களை மட்டும் செய்யணும், அதுக்காக தான் நாம பிறந்திருக்கோம் அப்படின்னு இல்லாம அதற்கு மேல இந்த உலகத்திற்கு நாம் என்ன நன்மைகளை செய்ய முடியும், இந்த சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு, மக்களுக்கு, உயிரினங்களுக்கு, உலகத்திற்கு நாம் என்ன நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் நினைத்து நம்மாலான உதவிகளை செய்யக்கூடியதான ஒரு வாய்ப்பை மனித சமூகத்துக்கு தான் பகவான் கொடுக்கிறார். ஒரு நாய் நினைச்சா இன்னொரு நாய்க்கு சோறு போட முடியாது. ஒரு மனிதன் நினைச்சா 4 பேருக்கு சாப்பாடு போடலாம். கீழே விழுந்தது, கால் அடிபட்டு ஒரு மிருகம் அப்படின்னா இன்னொரு மிருகம் வந்து அதை தூக்கி தலையில வச்சுன்னு போக முடியாது. சில மிருகம் கூட போறது. நாம அவர்களை எடுத்து உட்காத்தி வச்சு, அவர்களை தூக்கி விட்டு உட்காத்தி வச்சு, கை கொடுத்து வைத்தியம் பண்ணி, சாப்பாடு ஊட்டி, துணி கட்டி விட்டு எல்லாம் பண்றோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா யோசனை பண்ணி எல்லாத்துக்கும் மேல அறிவு. வெறும் உடம்ப உத்தேசிச்சு மட்டும் செயல்கள் புரியாம அறிவினுடைய உயர்வு தான் உயர்வு. வாழ்க்கையில அறிவாலதான் உயரணும். பிறப்பால உயர்வுங்கிறதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்படவே இல்லை. அது பின்னாடி வந்து தொழில் அடிப்படையாக கொண்டு வந்தது எல்லாருக்குமே தெரியும். அது மனிதனுடைய மனதில அப்படி படிஞ்சுடுத்தது. ஆனா நாம பேசும்போது தொழில அடிப்படையா வச்சுதான பெயரையே சொல்றோம். நாம இவர் பார்ப்பான், இவர் ராஜா க்ஷத்ரியன், இவர் செட்டியார் வணிகர், இவர் வேளாளர் விவசாயி, இவர் குயவனார், இவர் தச்சர். அப்படிலாம் ஏன் சொல்றோம்? அந்த வேலையை வச்சுதான் சொல்றோம். அப்ப வேலையால பிரிவா, பிறப்பினால பிரிவா? வேலையாலதான். அப்ப இதுல உயர்வு தாழ்வுங்கிறது ஏது? பின்னாடி ஜனங்களுக்கு இருக்கு பாருங்க. என்னத்தை நாம சௌக்கியமா உட்காத்தி வச்சு ஒரு ரூம்ல சாப்பாடு போட்டாலும் சும்மா இருக்க முடியாது. இந்த டிவில எல்லாம் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு சாப்பாடு போட்டு ஒரு ஷோ நடத்துறான். ஏதோ பார்த்து எல்லாம் தெரியும். அது சண்டை போட்டுக்கும், நாய் மாதிரி சண்டை போட்டு பேசாம இப்படி ஒரு 100 நாள் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைச்சது. சாப்பிட்டு சாப்பிட்டு நாம மௌனமா இருப்போம்னு யாராவது இருக்க முடியுமா? அவனே இருக்க விட மாட்டான், அந்த ஷோக்காரனே இருக்க விட மாட்டான். இருந்தாலும் அதை பாருங்க ஜனங்கள். சும்மா இருத்தல் சுகம். சும்மா இருத்தல்ங்கிறது உழைக்காம இருக்கிறது இல்ல, பறக்காம இருக்கிறது. இப்படி ஒரு ஐயப்பன் கோவில்ல ஒரு காரியத்தை நாம் செய்யறோம் அப்படின்னா ஐயப்பனோட ஒரு கருணை. அது இன்று முதல் 10 நாட்கள் பகவானுடைய அவதாரங்களை தசாவதாரம்ங்கிற பெயர்ல உபன்யாசமும், 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையில் 8 நாட்கள் விசேஷ ஹோமங்கள், காமியார்த்த ஹோமங்கள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்து மதத்துக்கு பொதுவான தெய்வம்ங்கிறது எது?
மற்ற மதங்கள்ல எல்லாம் ஒரு தெய்வத்தோட பேரை சொல்றார்கள். இந்து மதத்துல இத்தனை தெய்வங்களை சொல்றோமே, நாம இத்தனை பிரிவுகள்னு சொல்றோமே, இது என் தெய்வம், இது ஒன் தெய்வம், அந்த தெய்வம், இந்த தெய்வம்னு. இந்து மதத்துக்குன்னு பொதுவான ஒரு தெய்வம் உண்டா சார்னா உண்டு. அது எதுன்னா அக்னி. அக்னிமுகாவை சர்வா தேவதா ஆஹா அப்படின்னு சாஸ்திரம். அதனாலதான் யார் வீடா இருந்தாலும் ஒரு விளக்கு ஏத்தணும். இப்ப என்ன வெளிச்சமா இல்ல, ஒரு காலத்துல வெளிச்சம் இல்லாம இருந்தது, விளக்கேற்றினார்கள்னு சொல்லலாம். இப்ப நம்ம வீட்டுல விளக்கேத்துறதுங்கிற பழக்கம் ஒரு பரம ஏழை வீட்டுல இன்னி வரையில் இருக்கு. கொஞ்சம் எல்லாருமே யோசனை பண்ணணும், கவனிச்சு கேட்கணும், யோசனை பண்ணணும், குழந்தைகள்கிட்ட சொல்லணும். அதை என்னது, அது என்ன பழக்கம்? அது அக்னி, அக்னி வழிபாடுங்கிறது. இது ஆதி மனித வழிபாடு இல்ல, வேத வழிபாடு. நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இப்ப நடக்கிறது என்னன்னா ரெண்டுமே இல்ல, புரிஞ்சுக்கிறதும் இல்ல, புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் இல்ல. எதிராளிய குழப்பி விட்டுணும். நாம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, மக்களை குழப்பி விட்டுணும். இதுதான் இப்ப நடக்கிற ட்ரெண்ட். ஆதி மனிதன் அக்னியை வழிபட்டான் அப்படிலாம் கிடையாது. நம் முன்னோர்கள் அறிவாளிகள். மற்ற மதத்துல உள்ளவர்கள் வேணா காட்டுவாசிகளா இருந்து மதம் உருவாயிருக்கலாமே தவிர, நம்ம மதத்திலும் ஆதியிலேருந்து அறிவாளிகள் நம் முன்னோர்கள்லாம். அக்னிய வழிபாடுங்கிறது எதற்காகன்னா, உலகத்துல ரெண்டு வகையான ரூபத்துல உலகம் இருக்கு. பிரத்யக்ஷம் பரோட்சம்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. நம்ம சாஸ்திரத்தை தான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எனர்ஜி மேட்டர்ங்கிறது. பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது மேட்டர், பரோட்சம்னா எனர்ஜின்னு அர்த்தம். கண்ணுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கண்ணுக்கு தெரியறது, கண்ணுக்கு தெரியாதது, ரெண்டு வகையா அந்த உலகம் இருக்கு. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பொருள்னு சொல்லிடுவோம், கண்ணுக்கு தெரியாததெல்லாம் சக்தின்னு சொல்லுவோம், எனர்ஜின்னு. இப்ப இந்த ஃபயர் இருக்க, நெருப்பு, இது எனர்ஜியா மேட்டரா? ரெண்டும். அதனாலதான் அதை வழிபட்டா எனர்ஜியையும் வழிபட்டா மாதிரியாச்சு, மேட்டரையும் வழிபட்டா மாதிரியாச்சு. உருவ வழிபாடு, உருவமற்ற வழிபாடு உலகத்துல பல வகையா பிரிஞ்சிருந்தாலும் இந்து மதத்துல ரெண்டும் உண்டு. உருவ வழிபாடும் உண்டு, உருவமற்ற வழிபாடும் உண்டு. உருவ வழிபாட்டினுடைய தொடக்கம் எதுல போய் முடியும் அப்படின்னா, உருவமற்ற வழிபாட்டுலதான் முடியும். நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, தமிழ்ல சொல்லியிருக்கமோ, எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் அப்படின்னு சொல்றமோ. இதெல்லாம் சர்வவியாபி, வாசுதேவ சர்வமிதி இத்தியாதி வாக்கியங்கள்லாம் எங்கேயும் இருக்கான் பகவான். பிரகலாதனை கூப்பிட்டு எங்க இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாதன் அப்படியே தகச்சு போறான். நம்மள கேட்டா, இது ஐயப்பன் கோவில்ல இருக்கார், இல்ல உச்சிப்பிள்ளையார் கோவில்ல இருக்கார், இல்ல ஸ்ரீரங்கத்துல பெருமாளா இருக்கார், அல்லது திருவானை கோவில்ல சிவனா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். பிரகலாதன் அப்படி சொல்லல, எங்க இருக்கார் அப்படின்னா எங்கும் இருக்கார். அவன் சொன்ன பதில் அதுதான். இல்லாத இடம்னு ஒண்ணு இருந்தால் அல்லவோ அப்பா இருக்கிற இடத்த சொல்றதுன்னா பிரகலாதன். பகவான் இல்லாத இடம்னு ஒண்ணு இருந்தா தானே இருக்கிற இடத்த சொல்ல முடியும். அப்ப எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான் அப்படின்னா, அப்புறம் தான் அவன் கேட்கிறான், இந்த தூண்ல ஏன் இல்லைன்னு கேட்டா, இருக்கான் நான் பிரகலாதன் அப்படின்னு கதை மேல நரசிம்மாவதாரத்தின் போது அது வருமது. அப்ப உருவ வழிபாடு, உருவமற்ற வழிபாடு அப்படிங்கிற ரெண்டையும் சேர்ந்து செய்யணும்னா அக்னி வழிபாடு தான் அதுக்கு முதலா உள்ளது. அதனாலதான் இன்னைக்கு சிவன் கோவிலா இருந்தாலும் பெருமாள் கோவிலா இருந்தாலும் சைவம்னு சொல்றோம், வைணவம்னு சொல்றோம், சாக்தம்னு
அம்பால வழிபடுறவர்கள் உண்டு. கானபத்தியம்னு கணபதிய பிள்ளையார வழிபடுறவர்கள் உண்டு. கௌமாரம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வழிபடுறவர்கள் உண்டு. சௌரம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை வழிபடுறவர்கள் உண்டு. சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு 6 வகையா வழிபாடு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இதெல்லாம் சைவத்துக்குள்ள வரும். ஐயப்பன் சைவத்திலையும் வரும், வைணவத்திலையும் வரும். இந்த வழிபாட்டு முறையில உள்ளவர்களை பார்த்தோம்னா விபூதி இட்டுப்பார்கள், நாமம் போட்டுப்பார்கள், கோபி சந்தனம் இட்டுப்பார்கள், அப்புறம் கருப்பு போட்டு விட்டுப்பார்கள். அந்த நாமத்தையே இப்படி போட்டுப்பார்கள், 3 இதுவா போட்டுப்பார்கள், இப்படி வளைச்சு போட்டுப்பார்கள், கீழே இறக்கி போட்டுப்பார்கள், ஒத்தகோடா போட்டுப்பார்கள், கோபி சந்தனத்தை இப்படி இட்டுப்பார்கள். விபூதியை 3ஆ இட்டுக்கிறவங்களும் உண்டு, பட்டையா இட்டுக்கிறவங்களும் உண்டு. என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. நீங்க எத்தனை கோவில் வேணாலும் சொல்லுங்க. அந்த கோவில்ல கும்பாபிஷேகம்னா ஹோமகுண்டம் ஒண்ணுதானே, ஒரே ஹோமகுண்டம் தானே. ஹோமகுண்டம் தானே, ஹோமம் பண்ணி தானே பூஜை பண்றோம். அங்க ஏதாவது ஹோமகுண்டத்துக்கு உருவத்தை கல்பிக்கிறோமோ நாம? பெருமாள் கோவிலா இருந்தாலும் கும்பாபிஷேகம் ஹோமம் தான், சிவன் கோவிலா இருந்தாலும் கும்பாபிஷேகம் ஹோமம் தான். அப்ப அக்னி வழிபாடுங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அக்னிமுகாவை சர்வா தேவதாகா அப்படின்னு இதுதான் விளக்கு ஏத்தறத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம வீட்டுல காமிக்கிறது. விளக்கு ஏத்துறது, அப்புறம் பூஜை பண்ற, ஹோமம் பண்றது, கற்பூரம் பண்றது. சனாதன மதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நம்ம வைதீக மதம், இந்த வேத மதத்துக்கு இப்பேற்பட்ட பெருமைகள் இருக்கு. இதுல உள்ள தர்மங்களை ரட்சிப்பதற்காக பகவான் வந்ததுக்கு அவதாரம்னு பேர். உலகத்தை காப்பதற்கு அப்படின்னு நாம சொல்றோம், வாஸ்தவம் தான். சாதாரண ஒரு ஜீவராசிகளால உலகத்துக்கு ஆபத்துங்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எப்ப போறானோ நல்லதை செய்யறவன தேவனும் கெடுதலை செய்யறவன அசுரனும் நாம சொல்றோம். நம்ம சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்றது. இப்ப நாளுக்கு நாள் சயின்ஸோட ஒரு வளர்ச்சியை பார்க்கறதே தெரியறது. ஒரு சாதாரண மக்களுக்கு கூட நாம நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தன் பண்ணினான்னா அவன் தேவன். ஒண்ணும் அறியாத அப்பாவிகளுக்கு கூட ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சான்னா அவனை எப்படி சொல்ல முடியும்? எத்தனை வகையான ஆபத்துகள். இங்க பேசாதீங்க சார், இங்க பேசாதீங்க. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, கேட்கிறவங்களோட கவனம் செதர். இது மாதிரி ஒரு தியான மண்டபம்னு நாம வச்சிருக்கிறதே கவனம் செதறாம இருக்கிறதுக்கு தானே. இன்னைக்கு எத்தனையோ உலகத்தை கவனிச்சோம்னா தெரியும், நல்லது செய்கிறேன் அப்படின்னு பேர்ல உலகத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றது. உண்மையாவே உலகத்துக்கு நன்மை செய்கிற ஒரு நாடு உலகத்துல உண்டுன்னா அது பாரத தேசம் மட்டும்தான், வேற எந்த தேசமும் கிடையாது. எந்த தேசமும் உலகத்தினுடைய நலனை விரும்பல. எந்த மதத்திலையும் இப்ப நான் சொல்ற பிரார்த்தனைகள்லாம் கிடையாது. பிருத்திவி கவனிச்சு கேளுங்க. உலகத்துல உள்ள எதெல்லாம் சாந்தியை அடையணும்னு இந்த வேத மந்திரம் சொல்றது. பிருத்திவி சாந்தா சாக்னினா சாந்தா சாமே சாந்தா சுச்சகும் சமயத்து அந்தரிக்ஷகம் சாந்தம் தத்வாயுனா சாந்தம் தன்மே சாந்தகம் சுச்சகும் சமயத்து தேவு சாந்தா சாதித்யேன சாந்தா சாமே சாந்தா சுச்சகும் சமயத்து பிருத்திவி சாந்திரந்தரிக்ஷகம் சாந்திர்த்யௌ சாந்திர் திசாந்திரவாந்தர திசா சாந்திரக்னி சாந்தி ஆபசாந்திர் வாயுஷாந்தி சந்திரமா சாந்திர்
நக்ஷத்ரா நிசாந்திராபசாந்தி ரோஷதயசாந்தர் வனஸ்பதயசாந்திர் கௌஷாந்தி ரஜாசாந்தி ரஸ்வசாந்தி புருடசாந்தி இப்படி சொல்லிட்டே போறது. பூமி சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். ஆகாயம் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். காற்று சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். நீர் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். சூரியன் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். சந்திரன் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். நட்சத்திரங்கள்லாம் சாந்தி அடையணும், சுத்தி அடையணும். ஓஷதிகள்லாம், மரம் செடி குடிகள்லாம் சாந்தி அடையணும். இது மாதிரி ஒரு பிரார்த்தனை, எவ்வளவு பெரிய பிரார்த்தனை! இது வந்து மூடத்தனமான பிரார்த்தனை இல்ல. இதெல்லாம் சேர்ந்துதான் உலகம்ங்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் நாம வாழறதுக்கு காரணமா இருக்கு. சந்திரன்ல போய் இந்த மூக்குல உள்ளதெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா உங்களால? இதை தாண்டி வெளி உலகத்துல போய் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா நம்மளால? இருக்க முடியாது. அப்படிங்கிறோம், நாம நிம்மதியா இருக்கும். இதுக்கு எத்தனை காத்து தேவைப்படுறது, காத்துல உள்ள மாசுகளை குறைச்சு அதுல உள்ள பிராணசக்திய வளர்ப்பதற்கு எத்தனை மரங்கள் தேவைப்படுறது, அதற்கு தேவையா எத்தனை ஜலங்கள் தேவைப்படுறது, அதற்கு தேவையா எத்தனை மழைகள் தேவைப்படுறது, அதற்கு தேவையா எத்தனை காற்றுகள் தேவைப்படுறது, அதற்கு தேவையா எத்தனை சூரிய ஒளி, சொல்லிட்டே போலாம். எல்லாம் இருக்கு சாஸ்திரத்துல. இதெல்லாம் எதோட எது சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம். இதுல நாம் வாழறதுக்கு தேவையானது அப்படிங்கிறது இந்த உலகத்துல நிறைய பொருட்கள். அதெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வழிபாட்டு முறை. அதுல அக்னி மூலமா வழிபடுறதுங்கிறது மிகவும் விசேஷம். இப்ப சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த சனிக்கிழமை பர்யந்தம் நித்தியப்படி ஹோமங்கள், காமியார்த்த ஹோமங்கள்னு இருக்கு.